பெரியவர்கள், நண்பர்கள், பத்திரிகை ஊடக சகோதரர்கள், அப்புறம் கலகலப்பு டீம் மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் எனது வணக்கங்கள். எனக்கே பேச தெரியாது, எந்த ஸ்டேஜ் போனாலும் நான் இதுக்காகவே எந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறதில்ல. நான் டைரக்ட் பண்ணுற படத்தில் இது நான் மாட்டிக்குவேன், பெரிய பேச்சாளர் மாதிரி கடைசியில் வந்து பேசுகிற கஷ்டம். ஆனால் ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு படத்தும் வந்து நான் ஆடியோ ரிலீஸ் உங்கள் முன்னிலையில் இதே தேட்டரில் தான் பண்ணுவேன். பட் இப்போ வந்து ஆதி மீசை முறுக்குலேருந்து நாங்கள் வந்து சிங்கிளாக ஒவ்வொரு சாங்காக ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் இது வந்து ஒரு பாடல்கள் வெளியிட்டு இல்லாமல் ஒரு பட அறிமுக விழா மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். கலகலப்பு 2 நிறைய பேர் வந்து எங்கே போனாலும் என்ன கேட்பாங்க, எப்போ நீங்கள் கலகலப்பு 2 பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலாக எனக்கும் அந்த ஆசை இருந்தாலும் ஒரு படத்தோட ஃப்ரான்ச்சைஸ் பண்ணுறதுங்கிறது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஈஸியான வேலை இல்லை. ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு படம் பண்ணும்போது ஆடியன்ஸ் எந்த வித எதிர்பார்ப்புலாம் வருவாங்க. படம் நல்லா இருந்தால் அதை வெற்றி பெருசாக கொடுப்பாங்க. பட் ஆல்ரெடி வெற்றி பெற்ற படத்தோட செகண்ட் பார்ட் எடுக்கும்போது அந்த ஆடியன்ஸ் வரும்போது எதிர்பார்ப்போடு வருவாங்க. ஸோ அந்த எதிர்பார்ப்பை ஃபுல்ஃபில் பண்ணுற அளவுக்கு அந்த படத்தோட ஸ்கிரிப்ட் அமையணும். அப்படி ஒரு ஸ்கிரிப்ட் அமையாமல் வெறுமனே அந்த பேரை மட்டும் வச்சுக்கிட்டு அதை வியாபாரமாக்கணும்னு முயற்சி பண்ணால் அது வந்து ஒரு பெருத்த தோல்வியாக அமையும். ஸோ அதனால் அந்த செகண்ட் பார்ட்டு பண்ணும் பொழுது அதுக்கான பொறுப்பு, அதோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் ரொம்ப அதிகம். ஸோ அந்த கலகலப்புட்டுக்கு ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் அமைஞ்சால் மட்டும் பண்ணலான்ட்டு நான் ஒரு 4-5 வருஷமாக தள்ளி போட்டுட்டு இருந்தேன். அப்போ தான் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான லைன் கிடச்சிது. ஒரு ஓடாத மேன்ஷனை வச்சுட்டு கஷ்டப்படுற ஒரு ஹீரோ, முன்னோர்கள் பண்ண சில தவறுகள்னால சொத்தெல்லாம் இழந்துட்டு நடுத்தரில் நிற்கிற ஒரு ஹீரோ, பணத்துக்காக யாரை வேணாலும் ஏமாற்றி பணம் சம்பாதிக்க தயாராக இருக்கிற இன்னொரு ஹீரோ. இவங்க 3 பேர் ஒரு நேர்கோட்டில் சந்திச்சா வர விளைவுகள், இதை வச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நாட்டு வந்துச்சு. இப்படி தான் வந்து இந்த கலகலப்புக்கான முதல் விதை. அப்புறம் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ்லாம் வந்து அமைஞ்சுது. முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த கதையோட பின்புலம் ஒரு காசி. அப்புறம் அந்த கதையோட கதாநாயகிகளோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு காசியில் வந்து ஒரு போட் ஓட்டிகிட்டு இருக்கிற ஒரு ஹீரோயின், காசியில் தாசில்தாராக இருக்கிற இன்னொரு ஹீரோயின், ஒரு போலி சாமியார், ஒரு ஆடிட்டர், ஒரு பதவி பறிபோன ஒரு மினிஸ்டர், ஒரு இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் ஒவ்வொன்றா கதைக்குள்ளே வர வர அந்த கதைக்கு ஒரு வலுவான ஒரு அஸ்திவாரம் கிடச்சிது. நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளே அமைஞ்சுது. கலகலப்பு 2 இதை வந்து நம்ம எடுக்கலாங்கிற தைரியத்தை அந்த திரைக்கதை எனக்கு கொடுத்துச்சு. ஆக்சுவலாக எல்லாருமே சொன்னாங்க இந்த படத்தை வந்து நான் வந்து கரெக்டாக 60 நாள் முடித்தோம், பிளான் பண்ணி முடித்தோன்ட்டு. பட் அதுக்கு பின்னாடி எங்களோட ஒரு 7-8 மாதம் ஸ்ட்ரகிள் இருக்குது. ஏன்னா ஒரு படத்துக்கு ரொம்ப அஸ்திவாரங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன் பிளே, கதை. அந்த ஸ்க்ரீன் பிளே கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 8 மாதம் 9 மாதம் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ஸோ அந்த ஸ்க்ரீன் பிளே அவ்வளோ பக்கா இருந்ததுனால தான் பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் பிளான் இவ்வளோ ஆர்டிஸ்ட் வச்சு பண்ண முடிஞ்சுது. ஃபஸ்ட்டு சவால் எனக்கு முன்னாடி இருந்தது பார்த்தீங்கன்னா அந்த திரைக்கதை ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக அந்த கலகலப்பு 2ங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி அந்த படம் இருக்கணும். சவால் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 20 மெயின் கேரக்டர்ஸ் பேசிட்டோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஹீரோ 2 ஹீரோயின் தாண்டி ஒரு டாப்பில் இருக்கிற ஒரு 10 காமெடியன்ஸ் தேவைப்பட்டாங்க. இதெல்லாம் ஒரே ஷெட்யூலில் ஒரு பெரிய ராட்சஸ் வேலையாக இருந்துச்சு. இப்போ நம்ம ரோபோ சங்கர் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ரோபோ சங்கர் நான் வேற ஒரு கேரக்டர் பிளான் பண்ணேன். அவ்வளோ நாள் அவரால் டேட் அவைலபிலிட்டி இல்லை. பட் ரோபோ சங்கரோட ஒர்க் பண்ணுங்கிறது எனக்கு ஒரு ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா நல்ல ஒரு அருமையான நடிகர். ஸோ அவருக்காக இன்னொரு கேரக்டர் க்ரியேட் பண்ணோம். ரோபோ சங்கர் ஆகட்டும், யோகி பாபு, சிங்கம்புலி, விடிவி கணேஷ், சதீஷ், மனோபாலா, இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட், நிறைய ராதா ரவி என்ன, இந்த மாதிரி நிறைய வந்து பேர் விட்டு போனவங்களாம் மன்னிச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா ஆர்டிஸ்ட்டும் காம்பினேஷன் அமைகிறது ரொம்ப எப்படி அமைய போகுதுன்னு நினச்சேன். பை காட்ஸ் கிரேஸ் பார்த்தீங்கன்னா எவ்ரிதிங் அழகாக செட் ஆச்சு. சில படங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுவாக அமையும். அந்த மாதிரி படங்கள் வந்து அமையிற படங்கள் அழகாக வரும். மேக்ஸிமம் வந்து வெற்றியும் கிடைக்குங்கிறது என்னோட நம்பிக்கை. அந்த மாதிரி ஒரு நல்ல சயின்ஸ்லாம் அந்த படத்தோட மேக்கிங்கில் இருந்துச்சு. அப்படியே மாதிரி இந்த படத்துக்கு இன்னொரு ப்ளஸ்ஸாக வந்தது மியூசிக் டைரக்டர் ஆதி. எல்லாமே செட்டாக பண்ணோம், எல்லாம் நல்லா செட்டப் ஆச்சு. அதே மாதிரி ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து ஒரு வெறுமனே ஹியூமர் ட்ரீட்டாக இல்லாமல், ஏன்னா கலகலப்பு 1 நான் பண்ணும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் டைரக்ஷன்லேருந்து விலகி நடிப்பெல்லாம் போயிட்டு மறுபடியும் ரீஎன்ட்ரி ஆன டைரக்ஷனுக்கு. அப்போ எனக்கு நிறைய ஒரு பட்ஜெட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு. நீங்கள் கலகலப்பு 1 பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஆக்சுவலாக பண்ணியிருந்தோம் கும்பகோணத்தில். பட் கலகலப்பு 2ன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இந்த மார்க்கெட் நிலவரங்கள்லாம் கொஞ்சம் மாறி இருந்துச்சு. கொஞ்சம் பிரம்மாண்டமாக பண்ணக்கூடிய சாத்தியக்கூறு வசதி வாய்ப்புகள் எனக்கு கிடச்சிருந்துச்சு. ஸோ கலகலப்பு 2 பார்த்தீங்கன்னா கலகலப்பு 1 விட மிக பிரம்மாண்டமாக இருக்கும்.
அது விஷுவல் ஆகட்டும், லொக்கேஷன்ஸ் ஆகட்டும், எவ்ரி திங். ஸோ அது வந்து ஒரு டைரக்டராக பார்த்தீங்கன்னா ரொம்ப திருப்பி நீங்கள் சாங்லேயே பார்த்துருப்பீங்க, சாங்லாம் நல்லா பிரமாண்டமாக வந்திருக்கு. இன்னும் மற்ற சாங்குகள் இதை விட நல்லா பிரமாண்டமாக வந்திருக்கு. ஸோ எல்லாம் நல்லபடியாக அமைஞ்சுது. ஆதியோட மியூசிக் ஆகட்டும், ஆர்டிஸ்ட் ஆகட்டும், எல்லாம் பிளான் பண்ணி ஜனவரி ரிலீஸ் பிளான் பண்ணியிருக்கோம். சென்சார் அப்ளை பண்ணியிருக்கோம். சென்சார் டேட், சென்சார் ஒப்புதலை பொறுத்து படத்தோட ரிலீஸ் டேட் முன்ன பின்ன மாறும். அப்புறம் இங்கே இருந்த எல்லாத்துக்கும் நிறைய தேங்க்ஸ் சொல்லிட்டேன், என்னோடய ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்குமே. பிகாஸ் என்ன தான் நாங்கள் உட்காந்து பிளானிங்லாம் பண்ணாலும் படத்தில் நடிக்கிற ஆர்டிஸ்ட் அவங்களோட கோஆப்ரேஷன் இல்லாமல் டெக்னீஷியன் விடிய ஒர்க் பண்ண நாங்கள் தயாராக இருப்போம். ஆனால் ஆர்டிஸ்ட் அவங்க முகப்பொழிவு, அவங்க மேக்கப் எல்லாமே பார்த்துக்கணும். அவங்க கோஆப்ரேஷன் இல்லாமல் இந்த அளவுக்கு முடியாது. முதல்ல பயமாக இருந்துச்சு. ஜீவா கூடலாம் நான் முதல் தடவை ஒர்க் பண்ணுறேன். சிவா கூட ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்கேன். ஏன் ஸ்டைல் ஆஃப் ஒர்க் மேக்கிங் வந்து எப்படி ஒத்து வரும் அப்படின்னு மார்னிங். ஆனால் ஆச்சரியமாக இருந்துச்சு. மார்னிங் 7 மணி ஷூட்டிங்னா 6:45 எல்லாம் மேக்கப்பில் எல்லாம் ரெடியாக இருப்பாங்க. ஹீரோ மட்டும் இல்லை, ஹீரோயின்ஸ் 2 பேரும் கூட அந்தளவுக்கு கோஆப்ரேஷன். ஸோ எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. இல்லை, காசி தான் மஸ்ட் இல்லை சார். ஒரு பின்புலம் இப்போ கலகலப்பு ஒன்று பார்த்தீங்கன்னா கும்பகோணம் பேக்ட்ராப்பில் நடக்கும். எந்த பேக்ட்ராப்புங்கிறது வந்து ஒரு படத்துக்கு ஒரு ஆடட் வேல்யூ தான். ஸோ காசியில் நடக்கும் ஒரு புதுமையான ஒரு லொக்கேஷன் பேக்ரவுண்டில் இருந்துச்சு. அப்புறம் நிறைய தமிழர்கள் போய் காசியில் ஒரு சம்பவம் நடக்கும்போது புதுசாக ஒரு சுச்சுவேஷன்ஸ்லாம் அமையும். ஸோ அதனால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வச்சு. ஆக்சுவலாக முதல்ல நான் பிளான் பண்ணது திருநெல்வேலி இந்த கதை. பட் கதையை டெவலப் ஆகும்போது ஒரு பேக்ட்ராப் ஒரு காசி இல்லை ஒரு ஹரித்வார் மாதிரி இருந்தால் அந்த கதைக்கு நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணோம். ஸோ அதனால் அப்படியா? இல்லை, காசியில் பண்ணதுனால செந்தில்கிட்ட கேட்குறீங்களா என்கிட்ட கேட்குறீங்களா? காசியில் பண்ணதுனால என்னென்னா அங்கே உண்மையாகவே நிறைய சாமியாரெலாம் தெரிஞ்சுட்டு இருந்தாங்க, அவங்களாம் இருந்தாங்க லொக்கேஷனில். ஸோ அவங்கள வந்து யூஸ் பண்ணிட்ட மொழி அது வந்து பர்டிகுலர் இப்போ இருக்கிற அரசியல் ரீதியான விஷயம்லாம் எதுவுமே இல்லை அதில். இல்லை, சந்தானம் இப்போ பிஸியான ஹீரோ ஆகிட்டாருங்க. நான் கேட்கவே இல்லை இந்த படத்தில். ஏன்னா இந்த படத்தில் கேட்கல. இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, முதல்ல இப்போ நான் 20 வருஷமாக டைரக்டராக இருக்கிறேன். எனக்கு ஈவென்ட் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு டாப்பில் இருக்கிற காமெடியனுக்கு தான் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கும். அடுத்த ரேஞ்ச் காமெடியன் வச்சு நம்ம என்ன தான் போராடினாலும் அந்த இப்போ கவுண்டர் பண்ணின இருக்கும்போது கவுண்டர் பண்ணினேன், அப்புறம் விவேக் சார் ஆகட்டும், அப்புறம் வடிவேலன் ஆகட்டும், சந்தானம் ஆகட்டும், இது மாதிரி ஈவென்ட் டைம் பார்த்தீங்கன்னா கடந்த 20 வருஷத்தில் ஒரு காமெடியன் தான் வந்து கொடியேட்டி பறந்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து என்ன மாதிரி டைரக்டர்ஸ்க்கு ஒரு கோல்டன் டைம். நல்ல ஒரு டேலண்டாக கிட்டத்தட்ட ஒரு 10-15 டாப் ரேஞ்ச் காமெடியன்ஸ் இருக்காங்க. இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே நான் சொன்னேன். இப்போ ரோபோ சங்கர் இருக்காரு, யோகி பாபு இருக்காரு, முனிஷ்காந்த் இருக்காரு, சதீஷ் இருக்காரு, விடிவி கணேஷ், இந்த மாதிரி நிறைய காமெடியன்ஸ் இருக்காங்க. இது போக பார்த்தீங்கன்னா இப்போ மொட்டை ராஜேந்திரன் நம்பர் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ இது ஒரு என்ன ஒரு வசதி, நம்ம கலகலப்பில் பெரிய ப்ளஸ்ஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய காமெடியன்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஒரே காமெடியை வச்சு ஃபுல் லென்த் அவங்க டேட்டு பிரச்சனை இருக்கும், அப்புறம் சம்பள வைஸ் பிரச்சனை எல்லாம் இருக்கும். இப்போ இந்த மாதிரி டேலண்டான டாப் ரேஞ்ச் காமெடியன்ஸ் ஒரு 10 பேர் இருக்கிறதுனால இப்போ கலகலப்பே ஒரு உதாரணம். ஒவ்வொரு ரீலுக்கும் ஒவ்வொரு காமெடியன்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆகிட்டே போயிட்டு இருப்பாங்க. அதாவது நம்ம ஒரு பாரத்தை ஒரே சோக்கிறத விட மாறி மாறி தோல் மாறி சோக்குவது நல்லா இருக்கும். அந்த மாதிரி இந்த ரீலில் பார்த்தீங்கன்னா இவர் கலக்குவார்னா அடுத்த ரீல் இன்னொருத்தர் கலக்குவார். ஸோ அது ஒரு வகையில் பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. அதனால் இந்த கதையில் வந்து நாங்கள் சந்தானம் ஹீரோ ஆனதுனால கதை பேசும்போதே சந்தானத்தை நினச்சி பேசலை, அதனால் சந்தானத்தை கேட்கவும் இல்லை. ஆக்சுவலாக இதில் வந்து டெய்லி பார்த்தீங்கன்னா 10-15 ஆர்டிஸ்ட் டெய்லி காம்பினேஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு ஷாட் வந்துச்சுன்னா அது ஹீரோவாக இருந்தாலும் சரி ஹீரோனாக இருந்தாலும் சரி, ஒரு ஷாட் வந்தால் மற்ற ஆர்டிஸ்ட்லாம் போயிட்டு மறுபடியும் இன்னொரு ஆர்டிஸ்ட் வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா 2-3 ஹவர்ஸ் ஆகும். சில சமயம் 2 நாள் ஷூட்டிங்கோடு இல்லாமல் இருக்கும். எனக்கே கஷ்டமாக இருக்கும், ஏன்னா ஹீரோயின்ஸ் எல்லாம் வந்து உட்கார வச்சு நம்ம ஷூட் பண்ணிட்டு இருக்கோமேன்ட்டு. பட் யாருமே அதை வந்து தப்பாக எடுத்துக்கல. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி கோஆப்ரேட் பண்ணாங்க. நீங்கள் குறிப்பாக ஜெய் சார் பற்றி கேட்டதுனால சொல்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஜெய் பொறுத்தவரை நான் காலையில் 7 மணி ஷூட்டிங்னா 6:45 வந்து உட்காந்துருவார். அதனால் எதுவுமே இல்லை. எனக்கு ஆசை தான், பார்க்கலாம். இல்லை, என்னன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். இப்போ இது வந்து எப்படி சொல்ல போனால் 22 வருஷம் எனக்கு ஒரே பொண்டாட்டி தான், அதே மாத்திரையும் கேட்குற மாதிரி இருக்குது. வீட்டில் எனக்கு அவங்க பொண்டாட்டினா லொக்கேஷனில் எனக்கு செஞ்சது தான் பொண்டாட்டி மாதிரி. ஏன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாயிருக்கும். நான் என்ன யோசிக்கிறேன்னா அவர் வந்து நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே கேமரா வச்சுருவார்.
அப்புறம் சில சமயத்தில் நான் சொல்கிறது எனக்கே புரியாது, எனக்கு என்ன தேவைன்னு சொல்கிறது எனக்கே எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது. பட் அவர் புரிஞ்சுட்டு அதை பண்ணுவார். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கும்போது அதனால பிரச்சனை இல்லையே போயிட்டுருக்கு. சார் டே கேட்டுக்கடா, இதெல்லாம் கேட்டுக்கோ, நல்லா இருக்கு. ஆமாங்க சார். இல்லை சார், அது வந்து ஒரு டைரக்டராக இருக்கும்போது தான் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது அடுத்த படம் வேலைக்கு போக முடியும். ஏன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் ப்ராசஸ். நம்ம ஒர்க்கு எடிட்டிங் முடிச்சு மற்றவங்க வேலையெல்லாம் சூப்பர்வைஸ் பண்ணுற வேலை தான் வரும். வேற ப்ரொடியூசராக இருக்கும்போது அப்படி பண்ண முடியாது. ஏன்னா ஒரு ஷூட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் தான் ப்ரொடியூசருங்கிற கடமையாக ஆரம்பிக்கும். ஸோ வியாபாரங்கள், ஃபைனான்ஸ் பிரச்சனைலாம் வரும்போது பார்த்தீங்கன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ கலகலப்பு ரிலீஸுக்கு அப்புறம் தான் அடுத்த படம் வேலையில் ஆரம்பிக்கணும். சார் வாழ்க்கையில் என்னோட கொள்கை என்னென்னா, மாஸ்டர் ஆஃப் ஒன்னுங்கிறத விட ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸுங்கிறது. நான் வந்து ஒரு சினிமாவில் வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜராக வந்தேன், அப்புறம் டைரக்டரான, ப்ரொடியூசரான, டிஸ்ட்ரிபியூட்டரான, படத்தில் கொஞ்சம் நடித்தேன். காலம் எப்படி தூக்கிட்டு போகிறதோ அப்படி போயிட்டு இருக்கிறதா. ஒரு நல்ல ப்ரொபோசல் வந்தால் டைரக்ட் பண்ணுவேன், இல்லை நான் எனக்கு அமைச்ச மாதிரி அமைச்சதுன்னா டைரக்ஷன் கம் ப்ரொடக்ஷன் ஆகிக்குவேன். எனக்கு என்னன்னா சார், ஒரு கலகலப்பு பீரியட்லேருந்து ஒரு 6 வருஷமாக நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு எந்த கதை கரெக்டுன்னு படுதோ, இந்த கதை நல்லா ஒர்க் அவுட் ஆகும், ஆடியன்ஸ் ரசிப்பாங்க, நமக்கு திருப்தியாக இருக்குன்னா அந்த மாதிரி லைன் தான் நான் பண்ணுவேன். ஸோ அப்படி பண்ணும்பொழுது அந்த படத்துக்கு தகுந்த ஹீரோ யார், அந்த ஹீரோ பெரிய ஹீரோவாக இருக்கலாம், சின்ன ஹீரோவாக இருக்கலாம். ஸோ அவங்கள தேடி போய் நான் கேட்க தயங்க மாட்டேன், இந்த படத்தில் நீங்கள் பண்ணுங்கன்ட்டு. அதே நேரத்தில் ஒரு பெரிய ஹீரோ இவர் எப்படியே நான் படத்தில் வரணுங்கிறதுக்காக நீங்கள் எனக்கு டேட் கொடுங்க அப்படின்னு அவருக்காக கதை பண்ணுறது வேணான்னு ஒரு 8 வருஷமாக முடிவு பண்ணிட்டேன். இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு தான் நான் ஜீவாட்ட, இந்த கதைக்கு ஜீவா தான் கரெக்டாக இருப்பார்னு தோணுச்சு, ஜீவாட்ட பேசினேன். இதே ஜீவா சார் ஜீவாக்காக ஒரு கதையை பண்ணி, இல்லை இந்த படத்தில் ஜீவாக்கு மார்க்கெட் இருக்கு, ஜீவா வச்சு தான் பண்ணணும்ட்டு நான் போகிறதில்ல. ஒரு 8 வருஷமா என்னோட ப்ராசஸ் இப்படி தான் போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது வந்து ஒரு வெளி ப்ரொடியூசர்கிட்ட போய் வந்து ஒரு ப்ராஜெக்டாக கேட்கும்பொழுது, இப்போ நீங்கள் அரண்மனைன்னு ஒரு படம் எடுத்துட்டிங்கன்னா, அரண்மனை வந்து பெரிய பட்ஜெட்டில் பண்ணினேன். ஒரு பேய் படத்தை பிரமாண்டமாக பண்ணால் எப்படி இருக்கும், அந்த படத்தில் ஒரிஜினலாக வந்து ஒரு பெரிய ஹீரோ பெரிய ஹீரோயின் ஃபர்ஸ்ட் நடிக்கிற மாதிரி இருந்தாங்க. ஷூட்டிங் கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு சின்ன டவுட் ஆச்சு, கதை பிரகாரம் அவங்க அண்ணன் தங்கச்சியாக நடிக்கணும். வியாபார ரீதி இது படத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்போ டாப் பேராக இருந்தாங்க. அவங்களோட பெரிய படம் வந்து பெரிய சூப்பர் ஹிட் ஆயிருந்துச்சு, அந்த ஹீரோ ஹீரோயின் நடிச்ச ஒரு படம். இப்போ வந்து இவங்களை வச்சு அந்த படத்தை எடுத்தா அண்ணன் தங்கச்சி இதில் பார்த்தா படம் ஊற்றிக்க சான்ஸ் இருக்குது. ஸோ கதையை ப்ரொடியூசராக பார்த்தா எனக்கு அது லாபகரமான படம், அவங்க 2 நடிச்சிருந்தாங்கன்னா. ஒரு டைரக்டராக வந்து எனக்கு அது உடன்பாடு இல்லை. அப்போ வந்து வினய் தான் அந்த படத்தில் நடிக்க வச்சு அந்த இதுக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு ப்ரொடியூசர்கிட்ட கேட்கும் பொழுது அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. என்ன சார் மார்க்கெட் இல்லையே, வினய் வச்சு எப்படி சார் இவ்வளோ பெரிய செலவு பண்ணி எடுக்க முடியும். அப்போ நானே ஒரு ப்ரொடியூசராக தான் எனக்கு வசதியாக போச்சு. ஸோ அந்த மாதிரி ப்ராஜெக்டுகள் பண்ணும்பொழுது எனக்கு என்ன நம்பிக்கை இருக்கோ அதை வச்சு நான் பண்ணுவேன். இப்போ நீங்கள் கலகலப்பே பார்த்தீங்கன்னா நானே ப்ரொடியூசராக இருக்கிறதுனால தான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ண முடியுது, இவ்வளோ ஆர்டிஸ்ட்டை போட்டு பண்ண முடியுது. இப்போ பிஸ்மி சார் கேட்டார் ஏன் காசிக்கு போனீங்கன்ட்டு. உண்மையாகவே அதுக்கான காரணம் என்கிட்ட இல்லை. இதே வேற ப்ரொடியூசர்கிட்ட நான் போயிருந்தேன்னா கண்டிப்பாக அவங்க கேட்பாங்க, எதுக்கு சார் காசிக்கு போயிட்டு இங்கே பொள்ளாச்சி ஊட்டி லிங்கேஜ் பண்ணலாமே, ப்ரொடக்ஷன் காஸ்ட் மிச்சம் ஆகுன்ட்டு. பட் எனக்கு ஒரு டைரக்டராக அது வந்து விஷுவலாக ரொம்ப நல்லா இருக்குன்னு தோணும் போது, ஒரு கிரியேட்டிவ் சுதந்திரம் இருக்குது நான் ப்ரொடியூஸ் பண்ணும்போது. எனி டைம் டைரக்டர் தான் சார். ரஜினி சார் இது என்ன கலகலப்பு இதுதான் இது இல்ல இன்னைக்கு வேண்டாம் கலகலப்பட்டு எது போகுது, தனியாக ஒரு பிரஸ் மீட் வைப்போம். இல்ல நிக்கல சார், அதோட ப்ரீ ப்ரொடக்ஷன் அது வந்து ஒரு ஈஸியான வேலை இல்லை. அது ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1.25 வருஷம் நாங்கள் வந்து ஸ்கிரிப்ட் ஒர்க்கே பிளான் பண்ணியிருக்கோம். அது ஆக்சுவலாக என்னன்னா இப்போ கலகலப்பு எடுத்துட்டீங்கன்னா ஸ்கிரிப்ட் முடிச்சோன்னா ஷூட்டிங் போயிடுவோம். வேற சங்கமித்ரா மாதிரி படம் பண்ணால் ஸ்கிரிப்ட் முடிச்சுட்டு ஸ்டோரி போர்டு முடிச்சுட்டு ப்ரிவியூஸ் பண்ணுவோம். ப்ரிவியூஸ் முடிச்சதுக்கப்புறம் அசெட் கிரியேஷன், இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குது. மேக்ஸிமம் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இருந்த பெரிய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா படம் முடிச்சுட்டு தான் கிராஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சங்கமித்ரா படத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நாங்கள் கிராஃபிக்ஸ் ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறோம், கிராஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் ஷூட்டிங் போக முடியும். அந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் விஷயம் போயிட்டுருக்கு. மோஸ்ட் ப்ராபப்லி ஏப்ரல் மே ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், பிளான் பண்ணிட்டு இருக்கோம் ஷூட்டிங் போகிறதுக்கு. ஏன்னா அந்த படம் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஒன்ஸ் ஆரம்பிச்சுன்னா ஷூட்டிங் போர்ஷன் ரொம்ப ஈஸி.
அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் தான் ரொம்ப ஒரு கஷ்டமான வேலை. ஸோ அந்த வேலைக்கான அந்த அஸ்திவார வேலைகள்லாம் போயிட்டுருக்கு. ஸோ முடிஞ்சவொன்னே கரெக்டான அறிவிப்பு சீக்கிரம் கொடுக்குறோம். ஓகே, தேங்க்யூ சார். தம்பி கொடியோடு வா, அண்ணன் தடியோடு வான்னு சொல்றாரோன்னு நீயா கணக்கு எடுத்துக்கப்பட. இன்னைக்கு பிஜேபி எதுக்கிறதா நினைச்சு, மோடி எதுக்கிறதா நினைச்சு ஹிந்துவை எதுக்குறானுவ. எந்திரிச்சான்னா துவம்சம் பண்ணாம திருப்பி தூங்க மாட்டான். ஆனா என்ன, நம்மால் தூங்கிடுறான். இனிமே திமுக கருப்பு சட்டக்காரன் தீகாக்காரன் பக்கத்துல இருந்தான்னா ஆட்சிக்கு வராதுன்னு யார் சொல்லி இருக்கா? அண்ணன் அழகிரி சொல்லி இருக்கார். நாங்களும் உனக்கு சேர்ந்து உதவி பண்றோம். இந்த சொரண கெட்ட ஹிந்துவுக்கு ஒரு சூடு. என்ன அவ்வளோ பெரிய பிரபலமான ஆளா இந்த கி வீரமணி. இவங்களோட அடைந்தால் திராவிட நாடு, இல்லைன்னா சுடுகாடுன்னு சொன்ன பயிலெல்லாம் இன்னைக்கு திராவிட நாடு கோரிக்கையை சுடுகாட்டுக்கு போயிட்டு இவங்க போக மாட்டேங்கிறான்.